அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 7 Pro. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய சில இன்னும் கொஞ்சம் லீக்ஸ் இப்போ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பெல் ஐக்கான வரும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இது போல் சூப்பரான கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் தினைக்கும் நம்ம சேனலில் பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி Redmi Note 7 பற்றி ஆல்ரெடி கவர் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலையா? ஐ பட்டன் இங்கே கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அன்றைக்கி அந்த லான்ச்சில் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது Redmi Note 7 Proவும் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த Redmi Note 7 Proவோடைய டிஸ்பிளே பார்த்துலாம். இதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6.3 inch Full HD+ ரெசல்யூஷனை கொடுக்குறாங்க. 19.5:9 அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா அதே உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாச் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் பார்த்தீங்கன்னா Redmi Note 7 என்ன இருந்ததோ அதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பில்ட் எல்லாமே அதே தான், உங்களுக்கு கிளாஸ் பாடி தான். அதே மாதிரி கிரேடியண்ட்டும் நல்ல கலர் கிரேடியன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஸோ எந்த இடத்துல மாறுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா Redmi Note 7லேருந்து இந்த Redmi Note 7 Pro எதில் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ப்ராசஸர், கேமரா, அப்புறம் பேட்ரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உள்ளே வர ப்ராசஸர் தான் ரொம்பவே இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ Note 7ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SnapDragon 660 கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. பட் இது ஒரு ப்ரோ வேர்ஷன் அப்படின்றனால இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SnapDragon 675 அப்படின்ற ஒரு புதிய சிப்செட் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி இதில் 675 வரலாம். சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா SnapDragon 710 வரலாம் அப்படின்றதுக்கு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு SnapDragon 675 வேணுமா இல்லை SnapDragon 710 வேணுமா? போலிங்க கொடுக்குறேன், ஓட் பண்ணுங்கள், என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ கேமரா இந்த Redmi Note 7லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 மெகா பிக்சல் ஒரு பிரைமரி சென்சர் மற்றும் 5 மெகா பிக்சல் கேமரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அந்த 48 மெகா பிக்சலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங்கோட G1 சென்சர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த Redmi Note 7 Proவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோனியோட IMX 586 ஃப்ளாக்ஷிப் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் எடுக்கிறதுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. அதுவும் இவங்க அதோடைய ப்ராசர் SnapDragon 710 இல்லை 675லாம் சொல்கிறாங்க. மேபி அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கலாம். மேபி 48 மெகா பிக்சலாக எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்டரி சென்சர் 5 மெகா பிக்சல், ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 மெகா பிக்சல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு Redmi Note 7 பார்த்தீங்கன்னா 13 சொன்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 20 சொல்கிறாங்க. இது அஃபிஷியல் கிடையாது ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா. பட் பேக்கில் 48 மெகா பிக்சல் அப்படின்றது அவங்க அந்த போன Note 7 லான்ச்லேயே சொல்லியிருந்தது தான். ஸோ அது கன்ஃபார்மாக சொல்லலாம். பட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் அஃபிஷியலாக தெரியல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Redmi Note 7ல் உங்களுக்கு 4000 கொடுத்துருந்தாங்க. இதில் 4100 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 100 mAh ஏற்றுவாங்களா அப்படின்ற டவுட்டு தான். ஸோ இதுலேயும் 4000 mAh தான் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது சொல்லலாம். அது போக மற்ற எல்லாமே சேம் தாங்க. Redmi Note 7ல் எதெல்லாம் இருந்ததோ அதான் இருக்குது. டைப் C கேபிள் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இருக்குது. ஸோ ப்ரைஸ் Redmi Note 7 Pro எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி ஸ்டார்டிங் 14,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒர்த் தான். 4GB 6GB வேரியண்ட் லான்ச் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. 3GB வருமா அப்படின்றது டவுட் தான். பட் 4 and 6GB வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 14,000 ரூபாய் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வாங்குவீங்களா? போல் கொடுக்குறேன், ஓட் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களா அப்படின்றதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.